அதே எக்ஸ்ரே. ஆனா எங்க பண்ண போறோம்? மார்பகத்துக்கு பண்ணுவான். மார்பகத்துக்கு தனியா பண்ற எக்ஸ்ரே பேரு தான் மேமோகிராம். சரியா? சோ இதனால பயப்படக்கூடாது. நிறைய பேர் எதுக்கு, எனக்கு நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஊருக்கு மேமோகிராம் வெளியில பண்ணணும்னா 2000 ரூபாய் ஆகும். அவங்க ஒரு 300 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ மக்கள் வந்து பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு உழைப்பு இருக்கும் அது பின்னாடி, எவ்வளவு ஏற்பாடுகள், எவ்வளவு பேரு. உங்களுக்கு பஸ், பெரிய பஸ், இந்த ரூம்ஸ்க்கு முக்கா சைஸ் இருக்கும் அந்த பஸ். அவ்வளவு பெரிய பஸ் ரெடி பண்ணி செலவு பண்ணி, உங்களுக்கு புரியுதுங்களா? பயம் புரியுதா? ஏன் ஒரு 20 பேர் வந்து பண்ணிருந்தா கூட they'll be like really very happy. மேடம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்ன மக்கள் நம்ம இவ்வளவு மனக்கேட்டேன்னா, அவங்க பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர், அவங்க 4 பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்க அப்பாவுக்கு கூட நான் வந்து டாக்டர், கேன்சர் டாக்டர் மட்டும் இல்ல, நான் பேஷண்டாக தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். எம்பிபிஎஸ் முடிச்சு என் பாட்டிக்கு கேன்சர் படிக்கும்போது. புரியுதா? சோ நான் அந்த பக்கமும் இருந்திருக்கேன். எவ்வளவு கஷ்டம் ஒரு அட்டெண்டரா இருக்கும்போது, என்ன எப்படி இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும். புரியுதா? இவ்வளவு தூரம் நம்ம சுத்தி சுத்தி இருக்கோம்னா எல்லார் பேக்ரவுண்ட்லயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். கரெக்ட் தானே? சரியா? இப்ப வேற என்ன தெரிஞ்சுக்கலாம்? மேமோகிராம் பண்ணணும். எந்த வயசுக்கு மேல பண்ண ஆரம்பிக்கணும்? சேவந்திகா, நோ, நாட் மை ஹேண்ட்பேக். ஓகே, சோ 40 இயர்ஸ். எக்ஸலண்ட். இல்ல பயங்கரமா பிச்சு உதறீங்களே பதில். 40 இயர்ஸ்க்கு மேல பண்ண ஆரம்பிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணலாம்? எக்ஸலண்ட். மேடம் உங்க பேரு? ரேவதி. எக்ஸலண்ட். சோ 3 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வந்து மார்பகத்தை வந்து நம்ம எக்ஸ்ரே பண்ணணும். ஏதாவது இருந்ததுன்னா அவங்க டாக்டர் சொல்லுவாங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலாம் மாதிரி. அட்லீஸ்ட் நீங்க ஒரு